கவிதாயினி திருமதி தாரணி தேவி முனைவர் அவர்களுக்கு உலக செந்தமிழ் சங்கம் இணைந்து நடத்திய திருக்குறள் ஹைக்கூ கவிதை போட்டியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டு தன்னுடைய பணியிலும் அவர் வெற்றி சாதனைகளை பல நிகழ்த்தி அதோடு மட்டுமல்லாது உலக சாதனை புத்தகத்திலும் இந்த நாளில் இடம்பெற்றிருக்கிறார். திருக்குறள் ஹைக்கூ கவிதைகளை எழுதி உலக செந்தமிழ் சங்கமும் கின்னஸ் உலக சாதனையும் இணைந்து நடத்திய அந்த போட்டியில் கலந்து கொண்டு உலக சாதனை வெற்றி சான்றிதழும் கேடகமும் பதக்கமும் வழங்கி பாராட்டுகிறது. நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா. உலக செந்தமிழ் சங்கம் மற்றும் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் என்னுடைய அருமை தாயாருமான அவங்க ஹைக்கூ கவிதைகளை எழுதி இன்னைக்கு பதக்கமும் உலக சாதனை சான்றிதழும் விருதும் கேடயமும் பெற்று இன்றைக்கு உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார். நன்றி, வாழ்த்துக்கள். அதோடு மட்டுமல்லாது நான் இந்த ஆண்டு எழுதிய இந்த 3 புத்தகங்களை முனைவர் பேராசிரியர் தாரணி அம்மா அவர்கள் கொடுக்க அதை என்னுடைய தாயாருக்கு நான் முதல் முறையாக கொடுக்கிறேன். அவர்கள் இந்த நூலினை பெற்றுக்கொள்வார்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எப்படி இருந்தது தாரணிமா? உண்மையாகவே இந்த விருது சான்றிதழ் இந்த மகளிர் தினத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வது ஒரு வார்த்தைகள் ஷேர் பண்ணுங்க. இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த உலக சாதனை விழாவில் என்னோட திறமைகளை நான் வெளிப்படுத்துறதுக்கு லதாமாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. என்னோட கல்லூரி மாணவி ஜோஸ்னியும் இதில் நான் பங்கேற்ற வைத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது மட்டும் இல்லாமல் 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு மாணவிகள் வரைக்குமேவும் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. குழந்தைகள் வந்து அவங்களோட திறமைகளை எப்பயுமே அவங்க சொல்ல முடியாது, நம்ம தான் அவங்களோட திறமைகளை கொணரணும் அப்படின்ற ஒரு இதில் பெற்றோர்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்களோட திறமைகள் என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமாக அது குழந்தைகளோட திறமைகளை நீங்கள் கொஞ்சம் வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நிறைய சாதனைகளை குழந்தைகளை பண்ண வைக்கலாம். இதன் மூலமாக நான் லதாமாவுக்கும் உலக சாதனை அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.